ஆகாஷ் தனக்கு வெளியே எங்கேயுமே பார்ட் டைம்ல ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. அதனால இந்த ஹோட்டல்ல நான் வேலை செய்யலாமான்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட கேட்க, பாக்கியாவும் ரொம்பவே பெருந்தன்மையோட நீ தாராளமா சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களையுமே அவங்களோட ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்காக ஆளை சேர்த்துக்க. ஆனா அப்போ கரெக்டா அங்க கவுன்சிலர் அவங்களோட அடியாட்களோட வரதை பார்த்த செல்வியும், அக்கா என்னக்கா இவங்க மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்துட்டாங்களேன்னு கேட்க, பாக்கியாவோ இவங்க மட்டும் நேத்து மாதிரியே பிரச்சனை பண்ணட்டும், நான் இன்னைக்கு கண்டிப்பா போலீஸ்க்கு கால் பண்ணி இவங்களை பிடிச்சு கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா செல்வியோ, அக்கா அப்படின்னா இந்த பிரச்சனை இன்னுமே பெருசாக தானக்கா வாய்ப்பு இருக்கு, அவங்க ஒன்றும் நம்மளை சும்மா விட்டுட்டு போக மாட்டாங்களேன்னு கேட்க, பாக்கியாவும் ஆமா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக தான் போகுது, ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, ஏன்னா இதுக்கப்புறமாவும் என்னோட ஹோட்டலுக்குள்ள உட்காந்து இவங்க இப்படியெல்லாம் அநியாயம் பண்றதை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கவுன்சிலர் அவங்களோட அடியாட்களோட உள்ள வந்து அவங்க பாட்டுக்கு சேர்ல உட்காந்து அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால பாக்கியா கொலை வெறியில அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் வீட்டுல ஈஸ்வரி பாக்கியாவுக்கு இன்னுமே பெரிய தலைவலி கொடுக்குற மாதிரியே மறுபடியுமே வீட்டு சமையல் பிரச்சனைய பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாக்கியா கண்டிப்பா சீக்கிரமா கவுன்சிலர் பிரச்சனையுமே தீர்த்து வச்சுட்டு ஈஸ்வரியோட கதையுமே சரி பண்றதுக்காக வீட்டுக்கு வந்து அவங்க அடுத்த நாளே வீட்டுல வேலைகளை செய்யறதுக்காக வேலைக்காரி எல்லாம் அரேஞ்ச் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ வேலைக்காரி அரேஞ்ச் பண்ணும்போது ஈஸ்வரியும் சும்மா இருக்க போறதில்ல, அவங்க அதுலயும் பிரச்சனை தான் பண்ண போறாங்க. பட் அந்த பிரச்சனைய பாக்கியா தரமான பதிலடியை ஈஸ்வரிக்கு கொடுத்துட்டு தீர்த்து வைக்கதான் போறாங்க. அண்ட் ஈஸ்வரிய சீக்கிரமா பாக்கியா வீட்டை விட்டு யாரெல்லாம் துரத்துனா நல்லா இருக்கும், ஈஸ்வரியோட இந்த மாதிரியான அதிக பிரசங்கித்தனத்தையும் சுயநலவதத்தனத்தையும் பாக்கியா தடுக்கிறதுக்காக என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.